தமிழ் மக்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் தினமும் உப்பு சப்பு இல்லாத விவகாரத்தை எடுத்து வைத்து உருட்டுவது என்பதனை ஸ்டாலின் வழக்கமாகவே வைத்திருக்கிறார். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நீட் என்று திரும்பவும் கிளம்பியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நீட் என்று வந்துவிட்டால் இதில் என்னென்ன துரோகங்களை செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான். துரோகம்னாலே மறுபெயர் திமுக அப்படின்னு வைத்திடலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் துரோகம் என்பதற்கு உதாரணங்களை காண்பிக்க வேண்டுமென்றால் அது எந்த விவகாரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதாவது தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எந்த விவகாரமாக இருந்தாலும் அதில் திமுகவின் பங்கு அப்படின்றத நம்மால் கோடிட்டு காண்பிக்க முடியும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு வருவோம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய அசாதாரண சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து பொருளாக ஆகி வருகிறது அப்படின்றதை வலியுறுத்தி இன்றைக்கு அவர் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது, சமீபத்தில் நடந்த அந்த சம்பவத்தை சுட்டி காண்பித்து அவர் பேச முயன்ற பொழுது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வழக்கம் போல அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், திரு சவுக்கு சங்கர் சமூகத்தில் நிலவக்கூடிய அவலங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதனை தன்னுடைய வழக்கமாக வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பல கருத்துக்களை இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவித்து வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாகவே அவருக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு அக்கப்போர் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பல முறை அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அவருடன் எப்பவுமே ஒரு எலியும் பூனையுமாவே ஒரு சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் தான் அவர் வீட்டில் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தாக்குதல் என்ன? அதாவது தூய்மை பணியாளர்களை இவர் மோசமாக பேசிவிட்டதாக கட்டுக்கதை அடுக்கி, அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களே அவர் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்து அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய தாயார், வயது முதிர்ந்த அவருடைய தாயார் வீட்டில் தனியாக இருந்த பொழுது அவரை தாக்கி வீடு முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மலத்தை கொட்டி அசிங்கப்படுத்தி அங்கே ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக அதை வீடியோ எடுத்து லைவாக போடுறாங்க. இதை அரங்கேற்றியது யார் அப்படின்னா ஒரு பெண்மணி தான் அரங்கேற்றுறாங்க. இவங்க அரங்கேற்றுறாங்க. இதை எப்படி அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, யார் யார் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க, இது எல்லாமே தெள்ள தெளிவாக அவர்களே, நாம் திருடுத்தனமாக பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களே லைவ் போடுறாங்க. எடுத்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் லைவ் எடுத்து போடுறாங்க. இதை பாருங்கள், நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதாவது 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய வீடு சவுக்கு சங்கருடைய வீடு. அவர் நின்றால், அசைந்தால், நடந்தால், எங்கே போனாலும் அவரை உளவுத்துறை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவருடைய வீடு 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கிறது. அப்படி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை துணிந்து பட்டப்பகலில், ஏதோ இரவில் நடக்கலை, பட்டப்பகலில் ஒரு கும்பல் தாக்குதல் நடத்துகிறது. அது நடத்தும் பொழுது இந்த கும்பல் தாக்குதலை நடத்துகிறது அப்படின்றதை அவர்கள் துணிச்சலாக ஒளிபரப்புகிறார்கள் நேரலையில். சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் தவிர்த்து மற்ற எதை வேண்டுமானாலும் நேரலையில் ஒளிபரப்பலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் மட்டும்தான் நம்மளால் நேரலையில் ஒளிபரப்ப முடியல அப்படின்ற ஒரு சூழலில் இதை நேரடியாக அவர்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஃபோன் பண்ணி கதறாரு. யார்கிட்ட? போலீஸு கண்ட்ரோல் ரூம்கிட்ட. என்னென்னு, என்னுடைய தாயார் தனியாக இருக்கிறார், அவருடைய வீட்டில் தனியாக இருக்காங்க, அவங்க தனியாக இருக்கும்பொழுது இந்த தாக்குதல் நடைபெறுது, தயவு செஞ்சு போலீஸ் அனுப்புங்க, அங்கேருந்து ஒரு ஒரு யூனிட்டை அனுப்புங்க அப்படின்ட்டு. காவல்துறை செல்லவில்லை. பல மணி நேரம் கழித்து காவல்துறை அங்கே செல்கிறது. அதுவும் வேண்டா வெறுப்பாக செல்கிறார்கள். இப்படி போய் அங்கே இருக்க கூட்டங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றத அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாங்க. ஏம்மா, உங்களெல்லாம் நான் என்ன சொன்னேன்? போய் போராடுங்கன்னு தானே சொன்னோம், நீங்கள் என்னம்மா உள்ளே போய் இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி குற்றம் செய்த நபரை பார்த்து கெஞ்சி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்து இந்த பரபரப்பு டெல்லி வரைக்கும் சென்று தேசிய ஊடகம் வரைக்கும் நாரி போன பின்னர் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை வழங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறார்கள். சரி, சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை வழங்கினீங்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னென்னா, அவர்களை அழைக்கிறார்கள். யார்? இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களே. என்ன, அது எல்லாமே பதிவாயிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்களை அழைத்து கைது பண்ணுறாங்க. 3 செக்ஷனோ 4 செக்ஷனோ கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஒப்புக்கு இவர்கள் எக்மோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். ஆஜர்படுத்தப்பட்டு 1 மணி நேரத்திலெல்லாம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டு விடுகிறது. இது சாத்தியமாகுமா சாமானியர்களுக்கு? 1000 ரூபாய்
மொபைல் ஃபோன் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியோட எங்கூட இருந்த ஒரு சிறையில் இருந்தவனுடைய கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காவல்துறை அதிகாரியோட வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரியோட வாய் தகராறு. அந்த வாய் தகராறு முற்றி இவன் சில வார்த்தைகளை பேசிடுறான். இவன் பேசிட்டான்ற ஒரு காரணத்துக்காக இவன் மீது ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் இவன் வெளியில் வந்துடுவான் என்பதற்காக இவன் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது. இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது தெரியுமா? 1000 ரூபாய் பெருமானம் உள்ள மொபைல் ஃபோனை அவன் இந்த காவல்துறை அதிகாரியிடமிருந்து திருடி விட்டான் அப்படின்றது தான். இப்படியான ஒரு காரணத்துக்காக குண்டர் சட்டம் போடுவீங்க அப்படின்னு அந்த போர்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த குண்டர் சட்டத்தை பார்த்து சரியாக இருக்கா அப்படின்னு உள்துறை அமைச்சகத்திற்கு அறிவுரை கூறுவதற்கு ஒரு போர்டுன்னு வச்சுருப்பாங்க. முன்னாள் நீதியரசர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த போர்டில் அந்த நீதியரசர்களை திட்டுறாங்க. இதுக்கெல்லாமா குண்டர் சட்டம் போடுவீங்கன்ட்டு. அப்போது காவல்துறை நினைத்தால் யார் மீது வேண்டுமானாலும் என்ன மாதிரியான வழக்கை போட்டு வேண்டுமானாலும் அவர்களை சிறைப்படுத்த முடியும். இதே காவல்துறை நினைத்தால் பட்ட பகலில் துணிந்து நாங்கள் இதைத்தான் செய்கிறோம் என்று ஒரு அடாவடியை செய்து அப்படி செய்கின்ற அடாவடியை நேரலையில் ஒளிபரப்பியும் கூட அவர்களுக்கு 1 மணி நேரத்தில் இவர்கள் பிழையை வழங்க முடியும். இதான் சட்டத்தின் நடக்கின்ற அரசாட்சியா? இதான் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்வதா? இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இதற்கு ஏதாவது பதில் வந்திருக்கிறதா? ஒன்றுமில்லை. நேத்திக்கு கமிஷனர் ஆஃபீஸில், வெளியில் இல்லைங்க, கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு பெண்மணி அழறாங்க. என்ன, அவருடைய மகன் இறந்து விட்டான், அவன் பெயரும் தனுஷ். ஏன் தனுஷ்னு சொல்கிறேன்னா, இதற்கு முன்னாடி தனுஷ் என்று ஒரு இளைஞன் அவனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னே நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். உதவாநிதியுடைய தொகுதியிலேயே அந்த கொலை நடைபெற்றது. போதை மருந்தை விற்றவர்களை தட்டி கேட்டான் என்பதற்காகன்ட்டு. இது எதற்காக நடந்துக்கு தெரியுமா? இந்த தனுஷுடைய கொலைன்னு தான் சொல்கிறான், விபத்து கூட கிடையாது. ஆனால் விபத்து என்று இவர்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள். என்ன, அந்த பெண்மணி சொல்கிறார், கதறுகிறார். அவர் சொல்கிறார், என் பிள்ளை பைக் ஓட்டின்னு போயிட்டு இருந்தான், போகும்பொழுது கொடிக்கம்பம் மேலே விழுந்துருச்சு. கொடிக்கம்பம் எங்கிருந்து விழுந்துருச்சு? ரோட்டு ஓரமாக கட்டி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் மேலே விழுந்து விட்டது. எந்த கொடிக்கம்பம்? திமுக கொடிக்கம்பம் மேலே விழுந்து விட்டது. விழுந்து விட்டதில் அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவன் இறந்து விட்டான். அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கூட முழுமையாக சரியாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியப்படுத்தப்பட்டது என்று அந்த தாய் அங்கே அழுகிறார். அந்த காணொலியும் இருக்கு பாருங்க. என் பிள்ளை காலையில 8:30 செத்தது, 6:30 மாத்துரையில காட்டுறாங்க. எங்களுக்கு யாருமே சொல்லல. இது வரைக்கும் எந்த போலீஸும் எங்களை கேட்கல. என் பையன் இந்திக்காரன் இருந்தானா, இந்திக்காரன ஒரு உயிர் தானப்பா, அவனும் ஒரு மனுஷன் தானே. என் பிள்ளை ரத்தம் ஆறா போய்க்குது. ஆனா கொடி கம்ப விழுந்துதான் என் பிள்ளை உயிரை விட்டா. ஏன்பா ஆம்புலன்ஸ் இல்லாம என் பிள்ளைய ஆட்டோவில் கூட்டு போனோம்? இதை எந்த மீடியாவாவது பேசியதா? கடந்த ஆட்சியின் பொழுது ஒரு அந்த ரோட்டில் வச்ச அந்த ஹோர்டிங் ஒன்று கீழே விழுந்துருச்சு. ஒரு தட்டி காற்று அடித்ததில் கீழே விழுந்து விட்டது. அது விழுந்ததில் ஒரு பெண்மணி மீது விழுந்து விட்டது. அவர் வண்டி 2 வீலர் ஓட்டி வராங்க. அவங்க மேலே விழுந்ததற்கு அதிமுகவுடைய பேனர் சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டது. மாற்றுக்கருத்து கிடையாது. தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட்டார். ஆனால் எவ்வளோ பெரிய கூப்பாடு நடைபெற்றது. கமலஹாசன்லேருந்து ஸ்டாலின் வரைக்கும் அத்தனை பேரும் அந்த பெண்மணியோட வீட்டிற்கு சென்று நின்றார்கள். அந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அளித்தார்கள். அங்கே பேட்டி கொடுத்தார்கள். அந்த ஒரு சம்பவத்திற்காகவே அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி திமுகவுடைய கொடிக்கம்பம் விழுந்த ஒருத்தன் இறந்துருக்கான். யாரும் பேசலை. மீடியா இதை முழுசாக ஒளிபரப்பலை. அதோட மூடிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து 2018 19 எச்சரித்து கொண்டே இருந்தோம். அதிமுகவுடைய ஆட்சி அப்படியே பரிசுத்த ஆவிகளின் ஆட்சின்னு நான் சொல்ல போகிறதில்லை. அங்கே தவறுகள் நடந்திருக்கிறதா என்றால் ஆமாம், நடந்திருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான அந்த எண்ண ஓட்டத்தை பெற்றுக்கொண்டு இருந்த ஆட்சியாளர்களாக அப்பொழுது இருந்தார்கள். இன்றைக்கு இருப்பவர்கள் அப்படியா? தினம் ஒரு நாடகம், தினம் ஒரு மடை மாற்றம் செயல் என்று நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் இன்றைக்கு. அப்போ அன்றைக்கு அந்த ஆட்சி போக வேண்டும், இந்த கேடுகட்ட ஆட்சி வர வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் இந்த சவுக்கு சங்கர். முதன்மையானவர். எடப்பாடி பழனிசாமியை பற்றி இந்த வார்த்தைன்னு கிடையாது. அத்தனையும் பேசியிருக்கிறார், அத்தனையும் விமர்சித்திருக்கிறார். இத்தனையும் அவர் விமர்சிக்கும் பொழுது அத்தனை விமர்சனத்திற்கும் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் அவர் அனுமதிக்கப்பட்டார்.
ஏனென்றால் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் சகிப்புத்தன்மை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தும்மினால் வழக்கு, நின்றால் வழக்கு, எழுந்தால் வழக்கு என்று போட்டு முடக்கி கொண்டிருக்கிறார்கள். இதே சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனலில் கூட நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு என்னால் முடியலைங்க, இவங்க கூட என்னால் போராட முடியல, என்னால் இதுக்கு மேலே சேனல் நடத்தி நான் அவமானப்பட விரும்பலை என்று சொல்லி விலகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. சங்கர் போன்றவர்கள், இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போன்றவர்கள், இவர்கள் சிந்திக்க வேண்டும், இவர்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி ஜாக்டோ ஜியோ யோசிக்கிறாங்க, நாங்கள் தாங்க கொண்டு வந்தோம், இந்த ஆளை கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை அற்புதமாக பண்ணிட்டார், சத்தியமாக இனிமேல் இந்த ஆள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசு ஊழியர்கள் கதறுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் கதறுகிறார்கள், தொழிலாளர்கள் கதறுகிறார்கள். அந்த வரிசையில் சங்கர் போன்றவர்களும் இன்றைக்கு நிற்கிறார்கள். நீங்கள் தானப்பா கொண்டு வந்தீங்க, இந்த ஸ்டாலின் தான் வந்தால் எல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் தானப்பா சொன்னீங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நீங்கள் தானப்பா திருவா போய் பாடினீங்க, நல்லா கொடுத்தாரு பாருங்க விடியலை, உங்கள் வீட்டில் மரத்தை கொட்டியது தான் பாக்கி, இதுதான் நடக்கும் என்பதனை அன்றைக்கே எச்சரித்தோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை இந்த திமுக ஆட்சியை பார்த்தாகிவிட்டது. இவர்கள் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார்கள். அப்போ இந்த ஆட்சியை கொண்டு வந்ததற்கு பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எப்படி? இந்த ஆட்சி அகலும் வரையில் அயராது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உழையுங்கள், உங்களுடைய பாவக்கணக்கை அப்படியாவது போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.